பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் வர நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக மக்க நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அடியாளை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை நிரப்பியறலும் சுவாமி. உம்முடைய வசனங்கள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. அது எங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக கர்த்தாவே நாங்கள் உம்மோடு கூட ஜீவிக்க, உம்மில் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமதகப்பனே. ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்மை மேய்க்கும் மேய்ப்பன். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மை மேய்க்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். அப்படி அவர் நம்மை மேய்க்கும் மேய்ப்பனாக இருந்து நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது, ஆடுகளை மேய்க்கும் தேவன். நம்முடைய தேவன் ஆடுகளை மேய்க்கும் தேவன். சங்கீதம் 23:1 தாவீது என்ன சொல்கிறான் பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராயிருந்து அவர் நம்மை எந்த இடத்துல நம்மளை மேய்ச்சல் காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல நம்மளை வைத்து, புல்லுள்ள இடங்களில் தான் நம்மளை மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள், அந்த தண்ணி குழம்பி கலங்கி கிடக்காத ஒரு நல்ல தண்ணீரில் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாய் அவரையே சார்ந்து நாம் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். அவர் எப்படி நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்றால், யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறதும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன். எப்படியா? பிதாவை நான் எப்படி அறிந்திருக்கிறேனோ அதுபோல நீங்களும் என்னை அறிந்திருக்கிறீர்கள். நான் என்னுடையவைகளையும் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் சொல்கிறார். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர் யார்? நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தான். இதை எசேக்கியேல் 34:31 எப்படி சொல்கிறாருன்னா, நம்மை அவருடைய ஜனமாக கருதுகிறார். நாம் அவருடைய ஜனம். அந்த ஜனத்திற்கு அவர் தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 34:31 நான் உங்களுடைய தேவன், நீங்கள் என் ஜனங்கள் என்று கர்த்தராகிய தேவன் கூறுகிறார். அப்போ நம்ம அவருடைய ஆடு மந்தையில் நம்மளை சேர்க்க வேண்டுமானால் நாம் அவர் சொற்படி கேட்டு அவரை அறிந்தவர்களாய், அவர் பின்னால் போகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படி வழி நடத்துவார்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் அந்த மாதிரி நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை அப்படியே என்ன செய்வார்? அதிலே வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, காணாமற் போன ஆடுகளை தேடும் தேவன். இந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளில் சில ஆடுகள் என்ன செய்கிறோம்? காணாமல் போயிடும். அந்த ஆடுகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தேடி தம்முடைய மந்தையில் அந்த ஆடுகளை என்ன செய்து கொள்வார்? சேர்த்து கொள்வார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா, பரிசேயர் வேதபாரகர் எல்லாரும் ஆண்டவர் சகை வீட்டில் சாப்பிட போகிறார். ஆயக்காரரும் பாவிகளும் சேர்கிற இடத்துலலாம் போய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாப்பிட்றாருன்னு சொல்லி அவரை குறித்து முறுமுறுக்கிறார்.
அவர் அவங்களுக்கு வந்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. அந்த 100 ஆடில் ஒரு ஆடு என்ன செய்யப்பட்டது? காணாமற் போய்விட்டு. உடனே அந்த எஜமான் என்ன செய்கிறான், அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான், 99 ஆடுகள் இருக்கே, ஒன்று தானே காணாமல் போயிட்டு போனால் போகுது அப்படின்னு சொல்லி விடலை. 99 ஆடுகளை அந்த வனாந்தரத்தை விட்டுட்டு இந்த ஒரு ஆடை தேடி அலைந்து அதை கண்டுபிடிக்கும் அளவும் அதை தேடி அலைகிறார். அலைந்து அதை கண்டுபிடித்து அதை தன் தோளின் மேல் போட்டு எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார் பாருங்க. காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோടെ அதை தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து சகோதர சகோதரிகள் எல்லாரையும், அயல் வீட்டுக்காரங்க அவ்வளவரையும் கூப்பிட்டு, என்னோட ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்பானாம். அவனுடைய சந்தோஷத்தை எல்லார்ட்டையும் என்ன செய்வான், பரிமாறிக்கொள்வான். என்னுடைய ஆடு கிடச்சிட்டு காணாமல் போன ஆடு கிடச்சிட்டு இந்த 99 நீதிமான்களை குறித்து கூட கவலை இல்லை. காணாமற் போன ஒரு ஆடு திரும்ப கிடைத்ததற்கு தான் 7ஆம் வசனத்தில் கடைசியில் பாருங்கள், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். மந்தையை விட்டு நம்ம போனால் கூட மந்தையில் திரும்ப என்ன செய்து கொள்வார், நம்மளை அழைக்கிற தேவன். நம்ம காணாமற் போனால் நம்ம தேடி கண்டுபிடிக்கிற தேவன். நாம் காணாமற் போனால் விட்டு போனோம்னா அவர் என்ன செய்வார், நம்மளை அழைத்து திரும்பவும் அந்த மந்தையில் என்ன செய்து கொள்வாராம், சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். பரலோகமே அதனால் என்ன செய்யப்படும், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, காணாமற் போன ஆடுனா அது என்ன செய்யணும்னா தானே அப்படி தான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம கோழி குஞ்செல்லாம் பார்த்தோன்னா சில கோழி குஞ்சுகள் தாய் கொத்தி திங்குற இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கும். சில கோழி குஞ்சுகள் கொஞ்சம் தள்ளி போய் நின்று அங்கே இருக்கிற பச்சை இதெல்லாம் கொத்திக்கிட்டு இருக்கும். அதைத்தான் என்ன செய்யும், கழுகு வந்து தூக்கிட்டு போயிடும் இல்லையா. அதே மாதிரி தான் காணாமற் போன ஆடு தான் இஷ்டப்படி என்ன செய்யும், எங்கே நல்லா கிடக்கி அப்படின்னு சொல்லிட்டு அது தானே போயிடும். அப்படி தானே கெட்டு போகிற அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன செய்வார், தன்னண்டை சேர்த்து கொள்வார். அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி தன்னண்டை என்ன செய்து கொள்கிறார், சேர்த்து கொள்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவார். துரத்துண்டதுன்னா என்ன அர்த்தம்னா, யாராவது வந்து ஃபோர்ஸ் பண்ணி விரட்டுவாங்க, போ 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 போன்னு விரட்டுவாங்க அப்படி, அல்லது போராட்டங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டுறது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் ஓடி அலைஞ்சி ஓடிடுவாங்க. இந்த இடத்துலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஓடுவாங்க இல்லையா. அவங்கள திரும்பவும் மந்தையில் வந்து ஆண்டவர் என்ன செய்வார், சேர்த்து கொள்வார். அதுதான் துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவார். முதலாவது ஆண்டவர் காணாமற் போனதை திரும்ப கொண்டு வருவார். ரெண்டாவது துரத்துண்டதை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். இது வந்து வழி விலகி செல்வது காணாமற் போகிறது. துரத்துண்டு அலைவது என்பது யாராவது நம்ம பின்னாலேருந்து துரத்தினா நம்ம அந்த இடத்த விட்டே என்ன செஞ்சுருவோம், ஓடியே போயிடுவோம். இரத்த சாட்சிகளாக மறிக்கிறவங்க எப்படி மறிக்கிறாங்க, இயேசுவை மறுதலிக்கணும். அப்போ என்ன செய்வாங்க, இயேசுவை மறுதலித்தா நாங்கள் உங்களை விட்டுருவோம் உயிரோடன்னு சொல்லுவாங்க. இயேசுவை மறுதலிக்கலைன்னா உங்களை சுட்டு போட்டுருவேன்பாங்க. பயந்து போய் எல்லோரும் என்ன செஞ்சுருவாங்க, இயேசுவை மறுதலிச்சுருவாங்க. அப்படிப்பட்டவங்க எங்கே போயிடுவாங்க, சாத்தானோட சேர்ந்துக்கிடுவாங்க. ஆனால் நம்ம தேவனோடு இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இயேசுவை மறுதலிக்கக்கூடாது. அப்படி மறுதலிக்காதவர்களை சுட்டு போடுவாங்க. சுட்டாலும் நம்ம எங்கே போவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் இல்லையா. கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்து அவரோடு கூட ஜீவிக்கணும். துரத்துண்டாலும் நம்ம தேவ மந்தையில் தான் என்ன செய்கிறோம், சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். போராட்டங்களினாலும் பிசாசின் போராட்டங்களினாலும் சிலர் என்ன செய்கிறாங்க, ஓடிடுறாங்க, மந்தையை விட்டு ஓடி திரிகிறாங்க.
இப்போ இதுக்கு உதாரணமாக நம்ம வேதாகமத்தில் யாரை பார்க்கலாம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதே மாதிரி தான் தேவனை விட்டே என்ன செஞ்சிட்டாங்க, வழி விலகி போயிட்டாங்க. அவங்களையும் ஆண்டவர் திரும்ப என்ன சிதறடித்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இஸ்ரவேல் என்று ஒரு நாடை கொடுத்து அந்த நாட்டில் இருக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஏசாவும் யாக்கோவும் ஒரே குடும்பத்து பிள்ளைகள் தான். ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன வந்துட்டு, யாக்கோபு கண்ணு தெரியாத தகப்பன்ட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதனால் ஏசாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கோபம் வந்து யாக்கோபை, எங்கள் அப்பா இறந்து போவார் இன்னும் கொஞ்ச நாளில், இறந்த உடனே நான் என்ன செஞ்சிருவேன், யாக்கோபை கொன்று விடுவேன் என்று சொன்னதுனால ஈசாக்கே என்ன சொல்கிறான், நீ இங்கே இருக்காதப்பா, நீ எங்கே போயிரு, உன்னுடைய மாமன் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுருவான். அப்படி வரும்போது அவன் அப்படியே வனாந்திரத்தில் திக்கு தெரியாமல் எங்கே போகிறது என்ன செய்கிறது ஒன்றும் தெரியாது. அப்படியே போய் ராத்திரி ஆயிடுச்சு. அங்கே போய் என்ன செஞ்சிட்டான், ஒரு கல் எடுத்து தலைக்கு அடியில் வச்சு படுத்துட்டான். அப்படி படுத்திருக்கும்போது அவன் ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்தில் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அந்த ஏணியில் உச்சியில் இருக்கார். மற்றபடி தேவதூதர்கள் ஏறுகிறதும் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாக அந்த ஏணி இருக்குது. அதில் நிறைய தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. அதுக்கு மேலே யார் நிற்கிறா, தேவாதி தேவன் நிற்கிறார். அவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்னு பாருங்க. ஆதியாகமம் 28:13 வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்க பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். திரும்பவும் உன் தாய் தகப்பன்கிட்ட நீ வந்து சேருவாய். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார், உன்னை கைவிடுவது இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பயந்து என்ன செய்கிறான், ஓடுறவனை கர்த்தர் என்ன செய்கிறான், நான் அவன் கூடயே இருப்பேன், நீ பயப்படவே வேண்டாம், இல்லையா, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் யாக்கோபோடு சொல்கிறார். அவன் அந்த இடத்துல என்ன செய்கிறான், அந்த இடத்திற்கு என்ன பெயர் விடுறான், பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி துரத்துண்டு ஓடுகிற அந்த ஆட்டை கர்த்தர் என்ன செய்கிறார், தன்னுடைய மந்தையில் சேர்த்து கொண்டார். நான் உன்னை விட்டு விலகுவதிலே உன்னோடு இருப்பேன், நீ திரும்பி வரும் அளவும். அவன் சொல்லுவான், நான் போகிற இடத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், துணிமணி கிடைக்கணும், எல்லாம் கேட்கான். அதெல்லாம் ஆண்டவர் உனக்கு நான் தருவேன்னு சொல்கிறார். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் வச்ச இந்த தூணுக்கு வச்சு தான் அதை பெத்தேல்னு பெயரிடுவான். அது தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணுறான். அதேபடி கர்த்தர் அவனுடைய வாஞ்சையை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். இதே மாதிரி இயேசுவின் மரணத்திற்கு பின்பு சீஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது, உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நம்ம பழையபடி மீன் பிடிக்க போவோம்னு சொல்லி அவங்க பழைய வேலைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் அவர்களை எதற்காக அழைத்தார், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லி தான் அவர்களை அழைத்தார். அந்த அழைப்பையே மறந்துட்டு இப்போ எங்கே போயிட்டாங்க, பழையபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் தம்முடைய தரிசனம், 3வது தரிசனம், உயிர்த்தெழுந்த பின்பு 3வது தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 21:4-13 வரைக்கும் இருக்குது. சீஷர்கள் கரையிலே வந்து நின்று சீஷர்களை பார்த்து, சாப்பிடுவதற்கு பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டான்னு கேட்குறார். உடனே அவங்ககிட்டருந்து என்ன பதில் வருது, ஒன்றும் இல்லை. மீன் பிடிக்க போயிருக்காங்க, ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது இயேசுவானவர் கரையில் நின்று அவர்களிடத்தில் கேட்குறார், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்குறார். அவர்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வலையை
வலது பக்கமாக போடுங்கள். இடது பக்கமாக தான் பொதுவாக போடுவாங்களாம். ஆண்டவர் எங்கே போட சொல்கிறார்? இப்போது வலது பக்கமாய் போடுங்கள்னு சொல்கிறார். உடனே அவங்க வலதுபுறமாய் வலையை போட்ட உடனே திரளான மீன்கள் ஆகப்பட்டதாம். அதில் எத்தனை மீன்கள் ஆகப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். யோவான் 21:11 153 பெரிய மீன்களால் அந்த வலை முழுதும் கிழிந்து போகிற மாதிரி கிடைக்குதான். அதை கொண்டு வந்து கரையில் தட்டுறாங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னால் சாப்பிட வாங்க, போஜனம் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்காரு? இந்த மக்களுக்காக மீனை பொரித்து வச்சுருக்காரு. அதை அவர்கள் சாப்பிடுறாங்க. இப்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? துரத்துண்டு பயந்து போய் சீஷர்கள் அவ்வளோ பேரும் பயந்து பழையபடியும் தங்களுடைய அழைப்பை மறந்து போனாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. 3வது தடவை சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்? நான் நேசிக்கிறது உமக்கு தெரியும் ஐயா, நான் நேசிக்கிறேன்னு சொல்லும்போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆடுகளை துரத்துண்ட ஆடுகளை எல்லாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் பேதுருவின் கையில் பேதுருவிட்ட தான் ஆண்டவர் கேட்குறார். போஜனம் பண்ணிய பின்பு பேதுருவை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி 3 தடவை கேட்பார். கேட்ட பின்பு 3 தடவை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவான். அப்புறம் ஆண்டவர் துரத்துண்ட ஆடுகளையும் சேர்த்து மேய்க்கும்படி பேதுருவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். 17ஆம் வசனம் பாருங்கள். 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரமும் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். எந்த மாதிரி ஆடுகள்? மந்தையில் இல்லாத துரத்துண்டு ஓடப்பட்ட ஆடுகளை, காணாமல் போன ஆடுகளை எல்லாவற்றையும் சேர்த்து மேய்க்கும்படி பேதுரு கையில் அந்த பொறுப்பை என்ன செய்தார்? ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியை பெற்று இயேசுவுக்கு சாட்சியாக நின்றார்கள். அது மாதிரி துரத்துண்ட ஆடுகளையும் கர்த்தர் தம்முடைய மந்தையில் சேர்த்தார். அப்படி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு அந்த சீஷர்கள் சபைகளை நிறுவினார்கள். சபைகள் பக்தி விருத்தி அடைந்ததுனால சபை அதிகமாக பெருகிற்று. ஒவ்வொரு இடங்களையும் சபைகள் பெருகிற்று. பவுல் அப்போஸ்தலன் அவனும் ஒவ்வொரு இடத்தையும் சபைகளை நிறுவினான். அதனால் சபைகள் மிகவும் பெருத்து வளர்ந்தது. அடுத்தது, எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவார். இந்த ஆடுகள் நடந்து போகும்போது ஏதாவது அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டுனா அது கீழே விழும்போது அதனுடைய கால்கள் என்ன செய்யும்? முறிந்துடும். அப்படி கால் முறிந்ததுகளை என்ன செய்வார்? ஆண்டவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு என்ன வேணும்? சப்போர்ட் சிஸ்டம் வேணும். அப்போ தான் அது எலும்பின்னு நடக்க முடியும். அதுக்கு என்ன செய்வாங்க? சில சமயங்களில் ஏதாவது நட்டுகளை போட்டு அந்த எலும்புகளை நேர வைப்பாங்க. இல்லாட்டா ஏதாவது தகடு வச்சு கெட்டுவாங்க. இல்லாட்டா ராடு, நீள ராடு, அந்த எலும்பு மாதிரியே ராடை வச்சு அதை உள்ளே வச்சு ஆப்ரேஷன் செய்வார்கள். இப்படியெல்லாம் செய்தால் தான் அந்த எலும்பு என்ன செய்யும்? பலன் பெற்று பழைய நிலைக்கு வரும். இதே போல தான் கர்த்தரும் இந்த எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிற நமக்கும் கர்த்தர் சகாயம் செய்கிறார். நமக்கு மெயினாக இருக்கிறது தண்டுவடம். அந்த தண்டுவடம் முறிந்துட்டுன்னா நம்ம என்ன செய்வோம்? நடக்க முடியாமல் போயிடும். நிறைய பேர் வயதாக தங்களுடைய பிள்ளைகளையே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க யாரை சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருந்தால் தான் அவங்களுக்கு அந்த எலும்புகள் கட்டப்படும். அவர்கள் எழுந்து நடக்க அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? சங்கீதக்காரனை போல 121 சங்கீதம் 1 வசனம் என்னது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய எலும்பு பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யும்? நீங்கும். இதை குறித்து வேதாகமத்தில் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தன் மகனை கூட்டிகிட்டு வரான். அவனுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பிசாசு இருக்குது. அந்த பிசாசு அநேக தரம் அந்த பையனை தீயிலையும் தண்ணீர்லையும் கொண்டு போட்டுறது அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்தில் சொல்கிறான்.
சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பிசாசை அவனை விட்டு விரட்டினார். உடனே அவன் நல்லா சுகம் பெற்றான். இவ்வாறு எலும்பு முறிவு போன்ற பிரச்சனையை இயேசுவிடம் வந்து நம்ம வேண்டி கொண்டபோது அவர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றது, எப்பொழுதும் நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். அதனால் நம்ம அவர்கிட்ட வரும்போது அவரை பற்றி கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசத்தோடு தேடி நமது கஷ்டங்களை கூறினால் அவர் நமக்கு நன்மை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக நசல் கொண்டதை திடப்படுத்துவார். நசல் என்றால் என்னென்னா பயம். நமக்கு நிறைய பயங்கள் இருக்குது. சமாதானம் குறைவு ஏற்படும் போது ஒரு பயம் ஏற்படும். இப்போ சவுல் முதல்ல ராஜாவானோடனே நல்லா தான் இருந்தான். கொஞ்சம் நாளானவுடனே அந்த அரசனுக்குரிய பெருமை வந்துட்டு அவனுக்கு. அதனால் ஆண்டவர் சொன்னதுக்கு என்ன செய்யலை, அவன் கீழ்ப்படியலை, ஆண்டவரையே மதிக்கலை. அப்படி இருக்கும்போது தாவீதே முதல்ல நேசிக்க தான் செய்தான். பின்பு அவனுக்குள்ள பிசாசு வந்துட்டு, நல்ல பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். ஆவியானவர் அவனை விட்டு விலகிட்டார். உடனே அவன் என்ன செஞ்சான், பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டான். அதனால் அவன் என்ன செய்தான், தாவீதை கொலை செய்வதற்கு பார்க்கிறான். அப்படி அவன் சமாதானத்தை என்ன செய்து விட்டான், இழந்து விட்டான். சவுல் சமாதானத்தை இழந்ததுனால அவனுக்கு சமாதானமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எப்போ பார்த்தாலும் தாவீதை விரட்டி அவனை கொன்றணுன்றதே குறியாக இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் போரில் என்ன செஞ்சிட்டான், தோற்று போயிட்டான். உடனே அவன் கண்டிப்பாக நம்மளே அவங்க கொன்று போடுவாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளை நிறுத்தி அது மேலே சரிஞ்சு அப்படியே தன் உயிரை என்ன செய்தானா, மாய்த்தானான். இப்படி அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டது. ஏனென்றால் அவன் நசல் கொண்ட ஒரு ஆடாக இருக்கிறான். என்ன மாதிரி சமாதானத்தை இழந்த ஒரு ஆடாக இருக்கிறான். அவனுடைய சமாதானம் அவனை விட்டு போயிற்று. சில பேர் என்ன செய்கிறாங்க, பொருளாதாரத்தில் பலவீனம் அடைகிறார்கள். எவ்வளவு சம்பாதித்தாலும் ஓட்ட பையில் போட்ட மாதிரி கீழே விழுந்து கீழே போகிறதே, வந்த வேகத்தில் அப்படியே இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நல்லா இருந்தாலும் என்ன செய்யலை, இறுதி வரை அதில் சமாளிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வரைக்கும் இருக்குது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல பணக்காரன், நல்ல இரத்தாம்பரம் ஊழ்த்திக்கிட்டு நல்ல தினமும் சம்பிரமாக நல்லா இருந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டு வாசலில் ஒரு தரித்திரன் இருந்தான். அதை அவன் பார்க்கவே இல்லை. அவன் பேர் லாசர். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலேயே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவனுடைய பற்களை நக்கி கொண்டிருக்கும். பின்பு தரித்திரன் மரித்தான். அவன் எங்கே போயிட்டான், அவனை தேவதூதர்கள் தூக்கிட்டு ஆபிரகாம் அடியில் அவனை வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான். பாதாளத்துக்கு போன பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஐயோ இந்த இடத்துக்கு என்னுடைய சகோதரருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அக்னியின் ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமையை அனுபவித்தான். அவன் வாசப்படியில் தான் கிடந்தான். அவனை நீ என்ன செய்யலை, கண்டுகொள்ளவே இல்லை. உனக்கு ஆண்டவர் தருணம் கொடுத்தாரு. அந்த தருணத்தை நீ என்ன செய்து விட்டாய், இழந்து விட்டாய். கொடுக்கப்பட்ட தருணத்தை என்ன செய்து விட்டாய், இழந்து விட்டாய். அதனால் இப்பொழுது நீ என்ன செய்கிறாய், சிரமப்படுகிறாய். உன் பொருளாதாரத்தில் நீ கொடுக்க வேண்டியதை கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் என்ன செய்யப்படும், சேர்த்து வைக்கப்படும். நம்ம கொடுத்தா தான் நமக்கு திருப்பி கொடுப்பார். அவர் பொக்கிஷத்தில் சேர்த்து வைப்பார், அதிலேருந்து நமக்கு கொடுப்பார். நம்ம அங்கே பொக்கிஷமே சேர்த்து வைக்கலைன்னா அங்கே எப்படி கிடைக்கும்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை எனக்கே கொடுக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார்.
அப்போ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு வேண்டியதை கொடுத்து நம்முடைய பொருளாதார பலவீனத்தை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தாப்புல பயம் என்ற பலவீனம். எல்லாருக்குமே பயம் வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு என்ன சொல்கிறார்? யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிற ஒரு வீரனாக, ஒரு தலைவனாக வைத்திருக்கிறார் மோசேக்கு அடுத்தாப்புல. அவன் ரொம்ப பயப்படுறான். அப்போ தேவன் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? யோசுவா 1 சொல்லுகிறார் பாருங்க, பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அவனை என்ன செய்கிறார்? திட்டப்படுத்துகிறார். இதைத்தான் பவுல் சொல்கிறார். தீமோத்தேயு 1:7 என்ன சொல்கிறாரோ, நமக்கு என்ன கொடுக்கல? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு இப்போ என்ன செய்யலை? பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்காம தெளிந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உடைய ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் பயப்படாமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நம்ம அந்த பலவீனத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறோம்? நீக்கப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் இந்த நசல் கொண்ட எல்லாவற்றையும் மாற்றி பலப்படுத்தி நம்மை வழி நடத்துவார். இப்போ எதிலெல்லாம் நசல் கொள்கிறாங்க? முதல்ல சவுல் சமாதானத்தை நசல் கொண்டார். அடுத்தது பொருளாதாரம் நசல் கொள்ளப்படுது. ஐஸ்வர்யவான் பொருளாதாரம் மிகுந்தவனாயிருந்தாலும் கொடுக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நரகத்துக்கு போயிட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா, யோசுவாவே ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறார். பயம் என்னும் பலவீனம், அதிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் அந்த பயத்தை எல்லாம் இழந்து விடுவோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பயமுள்ள ஆவி நம்மளை விட்டு என்ன செய்யும்? முற்றிலுமாக நீங்கி போகும். இப்படி கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது 5 விதமான மேய்ப்பனை பற்றி பார்த்தோம். ஒன்று, நம்ம ஆடுகளை மேய்க்கிற தேவன். அவர் எங்கே கொண்டு விடுவார்? புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் நம்மை மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். 2வது, காணாமல் போயிட்டோன்னா, அவருடைய மந்தையிலேருந்து நம்ம காணாமல் போயிட்டோன்னா நம்மளை தேடி அலைந்து திரிந்து நம்மை கண்டுபிடித்து நம்ம எடுத்து தோளில் போட்டுட்டு அவர் தன்னுடைய எல்லாரையும் அழைத்து சந்தோஷப்பட்டு களி கூறுவார். அதுதான் சில மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொன்னார். அடுத்தது, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவார். துரத்துண்டதுன்னா யாரால் தான் விரட்டப்படும் போது அல்லது சூழ்நிலைகள் அந்த இடத்துல நம்மளை இருக்க விடாமல் வெளியே விரட்டுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் நாம் துரத்தப்படும் பொழுது தேவன் தமது அன்பின் கயிறுகளால் நம்மளை கட்டி திரும்ப தம் மந்தையில் சேர்ப்பார். யாக்கோபு அதே மாதிரி ஏசாவுக்கு பயந்து ஓடினான். அதுக்கப்புறம் ஏசா இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்தான். யாப்போக்கு நதிக்கு அந்த அக்கறையில் உட்கார்ந்து ஜெபித்தான். அவனோடு இரவு முழுவதும் ஒரு மனுஷன் போரிட்டான். அவனையும் மேற்கொண்டு அவன் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனும் பெயரை பெற்று, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி அவரை இறுக்கி பிடித்து கொண்டதால் கர்த்தர் என்ன செய்தார்? அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஏசா 400 பேரோட வாரான்னு சொன்னான். ஆனால் ஏசாயை தனியாக தான் வந்தான். அவனை பார்த்த உடனே அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனோடு நண்பனாக மாறினான். இந்த கோப தாபம் எல்லாம் போயிட்டு அப்படி கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாதிரி சீஷர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் தேவனை விட்டு ஓடி பழையபடியும் என்ன செய்ய போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. உங்களுக்குள்ள அந்த பயத்தின் ஆவி அதிகமாகி வந்துட்டு எல்லாம் அவங்க அங்கே போயிட்டாங்க. அவங்களையும் ஆண்டவர் என்ன செய்ய மறுபடியும் என்னுடைய வேலையை செய்யுங்கள்னு சொல்லி அவர்களுக்குள் பரிசாவியை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவர்களை செய்யும்படியாக கர்த்தர் செய்தார்.
தான் அவங்க வந்து துரத்துண்ட ஆடுகளாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களையெல்லாம் தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொண்டார். அடுத்த 4வது எலும்பு முறிந்ததை காயங்கட்டுவார். அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைத்து அவர்களை காயங்கட்டி தம்மோடு கூட சேர்த்து கொள்வார். அடுத்த நசல் கொண்டதை திடப்படுத்துவார். அது நம்முடைய பலவீனங்கள். நம்ம சமாதானத்தில் முன்னேறவும், நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறவும், பயத்தினின்று விடுதலை பெறவும் எல்லாம் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நமது தேவன் ஆடுகளை மேய்த்து அதில் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து அதில் எலும்பு முறிந்தவைகளையும் நசல் கொண்டவைகளையும் திடப்படுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் நீர் மக்களுடைய உள்ளங்களிலே புதுப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. நாங்கள் காணாமற் போனாலும் எங்களை திரும்ப மந்தையில் சேர்க்கிற தேவன், துரத்துண்டு ஓடி போனாலும் நீர் விடாமல் எங்களை பற்றி கொள்ள நீர் எங்களை வைக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி அப்பா. எலும்பு முறிந்தவர்களைப் போல நாம் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவையானதையெல்லாம் நீர் கொடுக்கிறீர் அப்பா. அதுபோல் நசல் கொண்டவர்களாய் போகும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றிலும் பலவீனம் அடையும் பொழுது நீர் எங்கள் பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. சமாதானத்தில் பலனடைய நீர் கிருபை செய்கிறீர். பொருளாதாரத்தில் பலனடைய நீர் கிருபை செய்கிறீர். பயத்தினின்று விடுதலையை கொடுக்கிறீர். எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புகிறீர் அப்பா. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாக இருக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை மேய்த்து எங்களை வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பனாக நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இதை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உயிர்ப்பித்தரணும் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, கேட்ட மக்கள் உம்முடைய வசனத்தின்படி எப்பொழுதும் உம்மை சார்ந்திருக்கவும், உமது பேரில் பற்றுதலாக இருக்கவும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும் தேவரீர் கிருபை செய்யும் அப்பா. இந்த கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவரீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து யாவரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் நம்மை நடத்தும் மேய்ப்பன் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.